அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அந்த பாலியல் பிரச்சனை வந்து அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அதான் அந்த குற்றவாளியை ஞானசேகரனை பிடிச்சிட்டாங்களே, இன்னும் ஏப்பா போராடுறாங்க, எல்லா கட்சியும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்களே ஏன் அப்படின்னு நிறைய பேத்துக்கு புரியாமல் இருக்கும். நல்லா சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. அதாவது ஞானசேகரனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஃபோன் வந்தது, சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னு அந்த விசாரணையில் அவர் சொல்கிறாரு. அந்த சார் தான் யார் அப்படின்னு எல்லா கட்சியும் கேட்குறாங்க. யார் அந்த சார் அப்படின்னு எல்லா கட்சியும் கேட்டு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் நடத்திட்டாங்க, பாமக நடத்திட்டாங்க, ஏடிஎம்கே நடத்திட்டாங்க, பாஜக நடத்திட்டாங்க. அப்பவும் இந்த திமுக அரசு சொல்ல மாட்டேங்குது யார் அந்த சார். தயவு செய்து சொல்லிடுங்க. அதை கேட்டு தான் எல்லா கட்சியும் போராடிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஞானசேகரனை பிடிச்சிங்க, தண்டனை கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அனைவருமே குற்றவாளி இல்லை. அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனவன், உடந்தையாக இருந்தவன் எல்லாருமே குற்றவாளி இல்லையா? அதனால் அந்த சார் யாருன்னு சொல்லுங்கள், எல்லாரும் போராட்டத்தை நிறுத்திடுவாங்க. அது வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லா எதிர்க்கட்சியும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் போராட்டம் இங்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல. அதை எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்களை வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.